ஏய் 2 பேரும் இங்க வாங்க. டேய் எம்எல்ஏ வீட்டுல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க? சார் நான் ஏய் உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிச்சிடுவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் என்ன சார் இது எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய் மூடுறா வாய. இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான். சார் ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே, அவன்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார் அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய் நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நான் சார். நீ ரவுடியா? ஐயே போலீஸ். ஏய் தொற துறக்கிறேன் சார். போங்க சார். திமிரா? சார் போடு போடா. சார் போடு தாத்தா போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார். 4 மிதி மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க? ஏய் எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா? பிச்சிடுவேன். எங்க பணம்? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். ரெடியா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுங்க. ஐயா. பைசா காலத்துல உதவ வாங்க முடியல. சார் பணம் முறை கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய் கரெக்டா இருக்கா? 50 ரூபா குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். உள்ள போடா. 50 ரூபா என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டான் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? பாவிகளா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு. ஏய் அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தையும் கொடுத்துருக்கடா. எங்கட விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா? அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க ஏய் சார். எங்கடா மோதிரம்? உன்னது என்ன? ஆ? அங்க வை. ஏன்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்கன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் சொல்றியா? போடா. போ. சார் டைரக்ட் சார். என்னையா குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோயினி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனிய வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம்ஸ் சிட்லி. மேடம் காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க, இத போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேடம் 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 கண்ணம்மா நீயா? ஏய் எந்திரி எந்திரி லூசு. ஆமா யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துடுறதா? ஏய் என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் அவனுக்கு பின்னால நடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, சொன்ன அப்புறம் எங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆகுது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி தான் குடிக்கிறீங்க. யோ யோ நில்லு. ஏய் ஏய் நில்லு. கடைய பத்தியா? ஏய் ஏய் நான் கூப்பிட போய்கிட்டு இருக்கியா? மேக்கப் பண்ணனும் பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. இந்த பார் சொல்றத கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீ நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நடிட்டு கூட நீங்க ஹீரோ ஆகலாம். ஏய் நீ எனக்கு சான்ஸ் தரியா? என்ன ஏதா பேசிக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு. யோ யோ என்ன ஹீரோயினி கை பிடிச்சிடுங்க. அவசரப்பட்டு கை நீட்டுறவள வச்சுக்கிறாங்க. என்ன அவன் யாரு தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற பிள்ளை. வேண்டாம் அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா. மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்தது மும்பைல, நான் படிச்சது அமெரிக்கால. சார் என் ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ அப்ப இந்த ஆள் உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? நான் சொன்னது யாருக்கிட்டே தெரியாது. ஏய் யோ வாயா அப்படி. ஏய் நம்ம ஹீரோயினி மேல கை வச்சா போட்டு அடிங்க அவனை.